பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு நல்வணக்கம். பிரபல தனியார் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் தான் சௌந்தர்யா. தமிழ் செய்தி வாசிப்பாளரான சௌந்தர்யா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க செய்தி வாசிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலு, அவங்க உச்சரிக்கிற விதம் எல்லாமே அந்த அளவுக்கு மத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். சௌந்தர்யா பாத்தீங்கன்னா பிரபல சேனல்கள் கிட்டத்தட்ட சத்தியம் டிவி, பாலிமர் சேனல், அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ், இந்த சேனல் எல்லாம் இவங்க நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா 29 வயது. சௌந்தர்யா அவங்க குடும்பத்துல மூத்த பொண்ணு. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அப்பா 2018ல தவறிட்டாரு. சௌந்தர்யா, தம்பி, அம்மா இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு அழகான குடும்பம் தான். சௌந்தர்யா மூத்த பிள்ளைன்றதுனால வீட்டோட பொறுப்பு, கடமை எல்லாம் இவங்களுக்கு பெருசாவே இருந்தது. அடிக்கடி சௌந்தர்யாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உடல் உபாதைகள், சம்டைம்ஸ் ஃபீவர் வருது, சின்ன சின்ன ப்ராப்ளம் உடம்புல இருந்துட்டே இருந்தது. என்னன்னா சம்டைம்ஸ் டயர்டா ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பேசிக்கா ஒரு பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ அதை எல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சௌந்தர்யா இது ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப லேசியா இருந்திருக்காங்க. தன்னோட ஹெல்த்ல அந்த அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுதுங்க. காலப்போக்கில் சௌந்தர்யாவுக்கு உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை போக போக தான் அவங்க தன்னால முடியல, அன்பேரபிளா இருக்குன்னு யோசிச்சிட்ட பிறகுதான் டாக்டர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. 2023ல டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது தான் சொல்லியிருக்காங்க, யாருக்குமே வரக்கூடாத, இந்த சின்ன வயசுல வரக்கூடாத ஒரு கொடிய நோய் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர், அதாவது AML என்ற போன் கேன்சர். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா போன் மேரோ ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 4th ஸ்டேஜ்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா சிவியரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சத்துல இருந்து 50 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. ஆனாலும் எந்த விதமான முன்னேற்றம் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல அவங்களே ஓனாவே போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெவியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருக்காங்க. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்டோட எஃபெக்ட் அவங்களோட ஹேர் லாஸ் ஆயிருக்கு. அவங்க ஹெல்த்லயுமே ரொம்ப வீக்கா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரொம்ப போல்டான லேடியா தான் எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கூட பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. இந்த நோய் என்னால, நான் நிச்சயத்துல நான் வெளியில வந்துருவேன், என்னால முடியும், நான் மறுபடியும் செய்தி வாசிப்பேன்னு ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தாங்க சௌந்தர்யா. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பல லட்சங்கள் செலவழித்தாலும் சரியானபடி அவங்களுக்கு ரிசல்ட் வரலைங்க. ஆனாலும் அவங்க சோசியல் மீடியால தன்னோட ரசிகர்களுக்கும் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான வைப்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்ட் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழக அரசுமே சரி, செய்தி ஒளிபரப்பு துறையில நிறைய பேர் அவங்களுக்கு பொருள் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல சௌந்தர்யாவால இதை சமாளிக்க முடியல. சோசியல் நெட்வொர்க் மூலமா எல்லார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த போன் மேரோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எவ்வளவு சீக்கிரம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவேன்னு எல்லார்கிட்டயும் அவங்க ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க. அதை ஏற்றி அனைவருமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆனாலுமே இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கை கொடுக்கலங்க. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல ரொம்ப சிவியரான பெயினால அவஸ்தைப்பட்டிருக்காங்க சௌந்தர்யா. ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் எட்ஜ்ன்றதுனால டாக்டராலையும் அவங்கள காப்பாற்ற முடியலங்க. இந்த கேன்சர் 4th ஸ்டேஜை தாண்டி ரொம்ப சிவியரா போகும்போது MGM கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்க பலதரப்பட்ட முறையில அவங்களுக்கு சிவியரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் டாக்டரால சௌந்தர்யாவை காப்பாற்ற முடியவில்லை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எந்த ஒரு சின்ன டிசீஸா இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணணும். அதை நம்ம கேர்லெஸ்ஸா விட்டதுன்னா அது பெரிய மரணத்துல கொண்டு போய் விடுதுன்னு இவங்க சௌந்தர்யாவே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. அதுவும் முக்கியமா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸோட இருக்குங்க. பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே நீங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. வீட்டோட மூத்த பொண்ணா இருக்க சௌந்தர்யா இப்ப அடுத்த அந்த குடும்பத்தை யாரு காப்பாற்ற போறாங்க, அடுத்த அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. சௌந்தர்யாவோட மரணம் இது எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையணும். எல்லா பெண்களுமே ஒரு அவேர்னஸோட இவங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கணும். ஒரு உலகத்துக்கு எல்லாம் செய்திகளை சொல்லிட்டு இருந்த சௌந்தர்யா இப்ப அவங்களுடைய மரணமே மற்றவர்களுக்கு ஒரு செய்தியா போய் அமைஞ்சிருக்குங்க. இதுல இருந்து எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன். இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறொரு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. வணக்கம்.